இதுக்குள்ளே ஒரு 3 பேருக்கு முட்டிக்கிச்சு என் பின்னாடி சீட்டில். அவர் வந்து ஒருத்தர் பார்த்தீங்கன்னா டிசி எடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா போலீஸ் வரைக்கும் போகுது. 50 ரூபாய்க்கு இட்லியும் வடையும் வாங்கியிருக்காங்க. 3 வடை 2 இட்லி 50 ரூபா. மக்களே ஹாய் வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சாய் கிருஷ்ணா, நான் சூப்பராக இருக்காங்க. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்துட்டிங்களா? பின்னாடி தெரியுதா? ஹைதராபாத். ஸோ எப்போவுமே ஹைதராபாத் சொல்லுவேன், பட் ஆனால் என்றைக்கும் ஹைதராபாத்தில் ஏறினதில்லை. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் டைம் இங்கே வரேன் ஹைதராபாத். நம்ம இன்றைக்கி ஹைதராபாத்தில் இருந்து மும்பை போக போகிறோம் ஹுசைன் சாகர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில். இப்போ தான் நானும் ஃபஸ்ட் டைம் வரேன், நானும் எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். வாங்க உள்ளே போகலாம். எப்போவுமே ஹைதராபாத் சொல்லுவேன், பட் ஆனால் சிக்கிந்திராபாத் இல்லை லிங்கம்பள்ளியில் தான் ஏறியிருக்கேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ஹைதராபாத்லேருந்து ஏற போகிறேன். ஸோ இப்படி தான் இருக்குது ஸ்டேஷன். வெளியில் ஹைதராபாத் ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே மெட்ரோ இருக்குது. தெரிஞ்சுங்களா மெட்ரோ? ஸோ ட்ரெயின் டீட்டெயில்ஸ், ஃபேரு, அப்புறம் டைமிங்ஸ், அப்புறம் டியூரேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், பாருங்கள். வாங்க உள்ளே போகலாம். ஹைதராபாத் பார்த்திங்கன்னா எண்டுங்க. ஸோ நம்ம சென்னை சென்ட்ரல் மாதிரி சிக்கிந்திராபாத், லிங்கம்பள்ளி அதெல்லாம் எண்டு கிடையாது, பட் ஹைதராபாத் எண்டு. ஸோ இங்கே ஒரு சும்மா பார்க்கலான்னு தான் வந்தேன், பார்த்தாச்சு. வாங்க போகலாம். இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் ஹைதராபாத் இந்த மெயின் என்ட்ரன்ஸில் வந்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஏன்னா மெயின் என்ட்ரன்ஸில் வந்து அது பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 ஆமாம், அதான் மெயின் என்ட்ரன்ஸ். நான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ட்ரெயின் நம்பர்லாம் கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ன்னாங்க. ஜென்ரலாக நம்ம 1 தான் நினைப்போம் மெயின் என்ட்ரன்ஸில் வந்தால். இது 4. 1 2 3 வந்து பின்னாடி சைடில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எப்பயாச்சும் வந்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, அது சொல்லலாம் தான். இது ஜென்ரல் கோச், ஒரே ஒரு ஜென்ரல் கோச் தான் இருக்குது பின்னாடி. உடனே இங்கே ஏசி A1 A2 A3 3 இருக்குது. அப்புறம் 3rd AC. உள்ளே போவே நம்மளுக்கு இடம் இல்லை ஜென்ரல் கோச்சில். ஸோ உங்களுக்கு 2nd AC தெரியும் எப்படி இருக்கும்னு. நம்ம கோச் போயிடலாம் வாங்க. நம்மளுக்கு 3rd AC B6. மக்களை நான் சொன்னல, என்ட்ரன்ஸ்லேருந்து வந்தீங்கன்னா இதாகிடுவீங்கன்னு, லைக் கன்ஃபியூஷன். நீங்கள் பாருங்கள், இதுதான் மெயின் என்ட்ரன்ஸில் இருக்குது. 1 2 3 பிளாட்ஃபார்ம்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். 1 2 3, இது 4. பார்த்தீங்களா? சார்மினார் எக்ஸ்பிரஸ் ஹைதராபாத் தாம்பரம் ரெடியாக இருக்குது. ஈவினிங் கிளம்பிடும். சிக்னல் கொடுத்துறாங்க மக்களே. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லோ லைட் தெரியுது பார்த்தீங்களா? டைம் கீழே 3 மினிட்ஸ் முன்னாடியே சிக்னல் கொடுத்தாச்சு. ஸோ எனி டைம் கிளம்பிடும். ஐ திங்க் ரைட் டைம் கிளம்பிடும்னு நினைக்கிறேன். மாற்றி மாற்றி வருது. நடுவில் நிறைய ஸ்டேஷன்ஸ் இருக்குங்க. நம்மளுக்கு பைஹாட்லாம் எதுவும் தெரியாது. என்னோடய பைஹாட் ஸ்டேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், சென்னை, அந்த ரூட்டு தான் பைஹாட்டை தெரியும். கோயம்புத்தூர், பெங்களூர் இதெல்லாம் பைஹாட்லாம் தெரியாது. ஸோ இப்போ கரெக்டாக 250 எடுத்துட்டாங்க. நாளைக்கு காலையில் 5 மணிக்கு இறங்கிடுவோம். ரைட் டைம் தான். நடுவில் கொஞ்சம் பிளான் மாறுற மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ நான் மும்பை வரைக்கும் போகணும் இல்லையான்னு கூட எனக்கு தெரில. ஸோ பார்க்கணும். ட்ரெயினில் நல்லா தாங்க இருக்குது, நீட்டாக தான் இருக்குது. 3rd AC இருந்தாலும் இருக்க காட்டுறேன். கோச்லாம் நல்லா நீட்டாக தான் இருக்குது.
மேபி இங்கே ஸ்டார்டிங்ன்றதால அப்படி இருக்கு போல். அது B5 கோச். ஹுசைன் சாகர் எக்ஸ்பிரஸ்லேருந்து ஹுசைன் சாகர் பார்க்குறோம். நம்ம கேமராவுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில. அங்கே உங்களுக்கு மரத்துக்கு பின்னாடிலாம் இருக்கிறதெல்லாம் தண்ணி தாங்க, அந்த ஹுசைன் சாகர் தான். உங்களுக்கு சிம்பிளாக சொன்னோன்னா, நீங்கள் புத்தர் ஸ்டாச்சு இருக்கும் ஹைதராபாத்தில், அந்த தண்ணிக்கு நடுவில், அதுதாங்க இது. உங்களுக்கு கரெக்டு வியூ தெரியுமா? இப்போ தெரியும் எனக்கு தெரியுதுங்களா? அதுவும் இதுதான் ஹுசைன் சாகர். ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியன் ரயில்வேஸோட விளையாட்டு ஆரம்பித்தாச்சு. ஹைதராபாத் தாண்டணும், அவ்வளோதான், நிப்பாட்டியாச்சு. எதுவும் இல்லைங்க, சொல்கிறதுக்குலாம் எதுவும் இல்லை. அங்கே ரூட்டு போது பார்த்தீங்களா, அப்படி போனால் செகண்டராபாத் அந்த ரூட்டில் இப்படி போய்ட்டு நம்ம லிங்கம்பள்ளி போயிடலாம். ஸோ வேறு டெர்மினல், பட் ஆனால் அங்கே நிற்காது. பட் இருந்தாலும் சொல்கிறேன், அது செகண்டராபாத் ரூட். இதோ பாருங்கள் ரூட்டு. ஸோ பேகம்பேட்லேருந்து இப்படி நம்ம ட்ரெயின் போகிற வழி பார்த்தீங்கன்னா, இப்படி போனீங்கன்னா ஹைதராபாத், அப்படி போனீங்கன்னா செகந்தராபாத். லிங்கம்பள்ளி. இதுக்குள்ளே ஒரு 3 பேருக்கு முட்டிக்கிச்சு நான் பின்னாடி சீட்டில். அவர் வந்து ஒருத்தர் வந்து மிடில் வந்து போடக்கூடாது, யாரும் படுக்கக்கூடாது கீழே டே டைம்னு ஒருத்தர் சொல்கிறாரு. இன்னும் 2 பேர் வந்து நாங்கள் லோயர் எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் படுக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து படுக்கக்கூடாது, படுக்க விட மாட்டுறாரு. சண்டை பெருசாகிடுச்சு, அடிச்சுப்பாங்கன்னு நினச்சி, ஆனால் அடிச்சிக்கல. ஸோ நான் வந்து நாடகம் பண்ண பார்த்தேன். ஆனால் அவங்களாம் ஹிந்திக்காரங்க, அவங்க எதுக்கு நம்ம பேச்சு கேட்க போகிறாங்க. நான் அட்டெண்டர் கிட்ட சொன்னேன், அட்டெண்டர் வந்து டிசியை கூப்பிட்டு சொன்னார். ஸோ இவர் போய் டிசி கிட்ட பேசியிருக்காரு போல் அட்டெண்டரு, தூங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. பட் ஆனால் இவங்க தூங்கிட்டு இருக்காங்க, இன்னும் கத்திட்டு தான் இருக்காங்க. என்னால் வீடியோ எடுக்க முடியல பக்கத்தில் நின்று. ஸோ ஒரு அப்டேட் மாதிரி. மக்களை நான் சொன்னேன் இல்லைங்க, முட்டிக்கிச்சுன்னு சொல்லி டிசியை கூப்பிட்ருக்காங்க பின்னாடி.
பார்த்தீங்களா எஸ்கலேட் ஆகிட்டு இருக்கு. டிசியிட்ட பேசிகிட்டு இருக்கேன். தூக்கத்தில் ஒரு பிரச்சனை, தூங்கக்கூடாது, தூங்கணும் அப்படின்னு சொல்லி నైట్ 10 మార్నింగ్ 6 వరకు ఉంది. మీరు అడ్జస్ట్ అవ్వండి అంటున్నారు. ఇంకా ఇంకొకళ్ళు అడ్జస్ట్ అవ్వను. அதுங்க டிசி எடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. அதுங்க போலீஸ் வரைக்கும் போகுது. ட்ரெயினோட 2வது ஸ்டாப் விகாராபாத் ஜங்ஷன். மக்களே பார்த்தீங்கல்ல, டிசியை வந்து நாடகமாக பண்ணாது, அவர் பண்ணாதான் இவங்க வந்து அடங்கினாங்க. ஒரே ஒரு ஆள் தெலுங்கு, மீது 2 பேர் ஹிந்திக்காரங்க. ஸோ அவனுங்க டாமினன்ஸ் ஒர்க் அவுட் ஆகல டிசி முன்னாடி. அவர் சிம்பிளாக ஒரு இதுதான் சொன்ன, ரூல்ஸ் என்ன சொல்லுது அதுதான் பண்ணணும் அப்படின்ட்டாரு. ஸோ ரூல்ஸ் படி பார்த்தா நம்ம படுக்கக்கூடாது நைட் நடுவில்லாம், இப்போ டே டைமில். அதனால் தூக்க சொல்லிட்டாங்க, தூக்கியாச்சு. அது இறக்க சொல்லிட்டாங்க, இறக்கியாச்சு. சேடம் என்ற ஊருக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம கர்நாடகாவில் இருக்கோம், தெலங்கானாவில் இல்லை. ஸோ தெலங்கானா, கர்நாடகா, அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா. சைடு அப்பர் பர்த்ன்றதால ஏறி உட்காந்து சைடில் அப்பரில். இன்னும் கர்நாடகாவில் தாங்க இருக்கும். ஷாஹாபாதாமா. டைம் 8:20 ஆயிடுச்சுங்க. சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம். போர், செம்ம போர். ஷோலாப்பூர், அதுக்கு முன்னாடி அவுட்டரில் நிப்பாட்டியிருக்காங்க. சிக்னல் கொடுத்துட்டாங்க. நான் கூட இது சின்ன ஊர் தான் நினச்சேன், ரொம்ப பெரிய ஊர் தாங்க இது சோலாப்பூர்.
50 ரூபாய்க்கு இட்லியும் வடையும் வாங்கியிருக்காங்க. 3 வடை 2 இட்லி 50 ரூபா. கோயம்புத்தூர்லேருந்து ராஜ்கோட் வரைக்கும் போகிற எக்ஸ்பிரஸ் வருதுங்க. இது என்றைக்குமே எப்போவுமே நான் கோயம்புத்தூரில் அதை பார்த்தது தான் உண்டு. என்றைக்கும் ஏறினதில்லை. இன்றைக்கி நான் இங்கே பார்க்குறேன் சோலாப்பூரில். கோயம்புத்தூர்லேருந்து வருது, ராஜ்கோட் வரைக்கும் போவோம். நம்ம ட்ரெயின் எடுத்துட்டாங்க. நான் பசியில் இருந்தேன்னா இல்லை உண்மையிலே அது நல்லா இருந்துச்சான்னு தெரில. சூப்பராக இருந்துச்சு. 50 ரூபா சூப்பர். டின்னர் சாப்பிட்டாச்சு. ஸோ பூனேயில் இறங்குற மாதிரி இருந்துச்சுன்னா 1 o'clock இறங்கணும். 12:45 ரைட் டைம், பட் 1/2 hour டிலே. ஸோ 1 o'clock இறங்குற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக ரெடி ஆகிட்டுங்க தூங்குறதுக்கு. ஆனால் பின்னாடி இன்னும் லைட்டு போட்டு தான் இருக்காங்க. அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க போல். இதுதான் நம்ம லக்கேஜ். வெறும் ஒரே ஒரு பேக், அவ்வளோதான். ஏன் இந்த கம்பளி போத்திருக்கேன்னா குளிர் தாங்க முடியல, ஓவர் ஏசி. அவங்க சொன்னாலும் கம்மி பண்ணல. ஸோ அதனால் இது போத்துற மாதிரி ஆயிடுச்சு. மக்களே, நம்ம பூனேயில் இறங்கிட்டோம். மும்பை வரைக்கும் போகல. ஏன்னா இங்கேருந்து பீமா சங்கர் கிட்ட ஜோதிர்லிங் போகிறேன். அதனால் பூனேலேருந்து போகிற மாதிரி இருக்குது. மும்பை கூட திருப்பி பூனே வரணும். ஸோ அது டபுள் ஒர்க் ஆகிடும். அதனால் நான் திருப்பி இங்கே இறங்கி இங்கேருந்தே போகிற மாதிரி. டைம் கரெக்டாக 12:45 ரைட் டைமுக்கு வந்துருச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு பஸ் 5 o'clock. ஸோ 5 மணி வரைக்கும் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஸோ நான் இந்த வீடியோ இங்கேயும் முடிச்சலான்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் அதை சொல்கிறேன்னா 99% ஆஃப் த பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறாங்க. எனக்கு ரிப்போர்ட்டில் தெரியுது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மே காட் பிளஸ் யூ ஆல். ஜெய் ஹிந்த். பாய் ஃப்ரம் பூனே. பூனே ஜங்ஷன். மக்களே வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? பார்த்தீங்களா சும்மா எப்படி ரெடி ஆகிட்டு இருக்கானே. பூனே ஸ்டேஷனில் இறங்கிட்டேன். இறங்கினோடனே பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 நம்மளுக்கு ஏசி வெயிட்டிங் ஹால் இருக்கும். அங்கே போய்ட்டு ஒரு 20 ரூபா கொடுத்தேன். அவர் குளிக்கிறதுக்கு மட்டும் 20 ரூபா சொன்னார். ஸோ 20 ரூபா கொடுத்து குளித்து ரெடி ஆகி உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பஸ் 5 மணிக்காமா இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறேன் உங்களுக்கு, எப்படி என்ன கதைன்னு சொல்லி. டைம் இப்போது 2 மணி ஆயிருக்கு. என்ன பண்ணேன்னா பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்துட்டேன் 10 ரூபாய்க்கு. 2 மணி நேரம் உட்காந்துக்கலாம் உள்ள. ஃபேனும் இருக்குது, கொசுக்கடி எதுவும் இல்லை. ஸோ உட்காந்துட்டு இருக்கேன். இதான் டவல் காய போட்டுட்ருக்கேன். குளிச்ச டவல் காய போட்டுட்ருக்கேன். சும்மா வரதும் போகிறதும் ட்ரெயினை பார்த்துட்ருக்கேன். இப்போ தான் கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் போயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். ஒரு 2 hours டைம் பாஸ் பண்ணிட்டு இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு போனதுக்கப்புறம்